தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புனித அந்தோனியர் கோயிலில் பிரார்த்தனை முடித்து ஊர்வலமாக வந்து விநாயகர் கோயிலில் வழிபட்ட மக்கள் திண்டுக்கல் மாவட்டம் கோப்பையன்பட்டி தொடர்ந்து குளக்கரையில் அமைந்திருக்கும் கன்னிமார் தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கோப்பையன்பட்டியில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள கோம்பையன்பட்டியில் சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் அணைக்குளம் உள்ளது. இந்த குளத்தில் கடந்த ஆண்டு நீர் முழு கொள்ளளவை எட்டி மறுகால் பாய்ந்தது. இதனை அடுத்து ஊர் பொதுமக்கள் சார்பில் குளத்தில் மீன் குஞ்சுகள் வாங்கிவிடப்பட்டன. அந்த மீன் குஞ்சுகள் வளர்ந்து பெரியதாகியது. தற்போது குளத்தில் நீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா நடத்த கிராம மக்கள் முடிவு செய்தனர். அதன்படி இன்று காலை ஊர் பொதுமக்கள் கோம்பையன்பட்டியில் உள்ள புனித அந்தோனியர் ஆலயத்துக்கு வந்தனர். அங்கு பிரார்த்தனை நடந்தது. அதன் பின்பு அங்கிருந்து ஊர்வலமாக விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபட்டனர். தொடர்ந்து குளக்கரையில் அமைந்திருக்கும் கன்னிமார் தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் கிறிஸ்துவின் சிற்றாலையில் பாரதியார்கள் பிரார்த்தனை செய்தனர். அதனை அடுத்து குளத்தில் இறங்குவதற்கு கிராம மக்கள் கரையோரம் தயாராக நின்றனர். பகல் 12 மணி அளவில் ஊர் முக்கியஸ்தர்கள் வெள்ளை கொடி அசைத்து மீன்பிடி திருவிழாவை தொடங்கி வைத்தனர். மத நல்லிணக்கத்துடன் நடந்த இந்த திருவிழாவில் மடூர், பெரியகோட்டை, ராஜகாப்பட்டி, மானாமுனா கோயிலூர் உள்ளிட்ட 30 கிராமங்களில் இருந்து வந்திருந்த 3000க்கும் மேற்பட்டவர்கள் குடும்பத்துடன் குளத்தில் இறங்கினர். அவர்கள் வலை, கூடை போன்றவற்றை பயன்படுத்தி போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். அதில் கட்லா, ரோகு, விரால், ஜிலேபி வகை மீன்கள் ஆர்வமுடன் பிடித்தனர். மாலை வரை நடந்த மீன்பிடி திருவிழாவில் 1/2 கிலோ முதல் 5 கிலோ வரை எடையுள்ள மீன்கள் கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.